கஸ்டமரோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் விஷ் படி அவரோட பர்த்டே அன்றைக்கே ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏடிஎம்மையும் லைவ் பண்ணிட்டோம். சம் இன்டீரியர் ஒர்க் பெண்டிங் இருந்தாலும் ஃப்ரான்ச்சைசி ஹாப்பி. ஏர்லி மார்னிங்கே ரெடியாகி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே அரியலூருக்கு திருச்சி ரூட்டை சூஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட் டே அனதர் ஓப்பனிங் இருந்தனால பஸ்ஸை சூஸ் பண்ணேன். சுமார் ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அரியலூர் ரீச் ஆகிட்டேன். போகிறப்பவே பலூன் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். போன வேகத்திலேயே டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருந்த குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு பலூன் டெக்கரேஷனை முடிச்சாச்சு. தமிழ்நாடு ஃபேமிலியை வச்சு ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணாங்கப்புறம் எல்லோரும் கேஷ் வித்ட்ரா பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தென் ஏடிஎம் அட்மின் கார்டையும் டெலிவரி பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி பற்றி தெரிஞ்சுக்கணுமா? பயோவில் லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.